வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சாய் சிருஷ்டி யோகா சேனல்லேருந்து பேசுகிறேன். சென்ற முறை பகவான் ரமண மகிழ்ச்சி பிறந்த ஊரான திருச்சூரியில் அவர் பிறந்த இடத்தை காமிச்சேன். ரொம்ப நல்லா இருந்து அருமையான இடம். இப்போ அந்த ஊர்லேயே திருச்சுழியிலேயே பகவான் ரமண மகிழ்ச்சிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. சுவாமி சத்யானந்த மகாராஜ் என்பவர் வந்து அந்த கோயில் கட்டியிருக்காங்க. வாங்க அந்த கோயிலுக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இந்த கோயில் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள், அருமையாக எல்லாம் மர செடிகள் நல்லா பசுமையாக இருக்கிறது. கோயில் வந்து நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நல்லா பனிக்கல்ல வெள்ளை வெள்ளையன்னு நல்லா இதில் கட்டியிருக்காங்க. நல்லா அருமையான இடம், அமைதியான இடம், சுகாதாரமாக இருக்குது. நல்ல பெரிய காற்றோட்டமான நிறைந்த இடமா இருக்குது. கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நார்த் இந்தியாவில் காசியில் இதில் பார்க்குற மாதிரியே அந்த கோபுரம் இருக்கும், அருமையாக கட்டியிருக்காங்க. இது வந்து ரமண மகிழ்ச்சியோட சிலையை தத்ரூபம் வச்சுருக்காங்க. நம்ம திருவண்ணாமலையில் வந்து ரமண மகிழ்ச்சி இதில் வந்து கருப்பாக இருக்கும், இங்கே வெள்ளைக்கல்ல வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு நிறைவாக இருக்கிறது. ரொம்ப பாருங்கள், நம்ம நேச்சராக இருக்குது. பகவான் ரமணை தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வளமும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும். கோயில் நல்லா சுத்தம், நல்லா பனிக்கல்ல நல்லா பலன்னு வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. அங்கே பின்னாடி வந்து சுவாமி சத்யானந்த மகாராஜோட நினைவிடம் ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து நல்லா சுத்தமாக நல்லா அருமையாக தியானம் பண்ணலாம். நல்லா அருமையான இடம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 குருவி எங்கேருந்தோ வந்து இதில் வந்தது. வந்து அப்படியே வந்து எங்களுக்கு என்னென்னா, பகவான் ரமண மகரிஷி சத்யானந்த மகாராஜ் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு வந்து, நல்ல ஒரு சத்தம், நல்ல ஒரு பாட்டு சத்தம் மாதிரி நல்லா அருமையாக இருந்தது. அந்த சத்தத்தை நீங்களும் ரசித்து கேளுங்க. நாங்கள் தியானம் பண்ணி முடித்த உடனே அந்த இது பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குருவி வரல. நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தோம், குருவி வரலை. நல்லா ஒரு தனிமையை விரும்பும் அன்பர்களும், ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள அன்பர்களும், தியானம் பண்ண விரும்புவர்களும் இந்த இடத்துக்கு வரலாம். உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா அமைதியும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். பாருங்கள். பொன்